கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு, அந்த வகையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 4 சகோதரிகள் யார், இன்றைய எபிசோடில் இடம்பெறப்போகும் 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனி சேர்ந்த சகோதரி விஜய் அவர்கள். மகளுக்கு ஒரு அலர்ஜி ப்ராப்ளம். இந்த சீசன் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் இந்த அலர்ஜி வந்துடுது. சகோதரி பாபாவிடம் முறையிட்டார்கள். சகோதரியின் மகளிடம் சொன்னார்கள், இந்த பூஜை பண்ணால் உனக்கு சரியாக போய்டும்னு சொல்லிட்டு. ஆனால் மகள் கேட்கவில்லை. கனவில் வந்து பாபாவே அறிவுறுத்துகிறார் அந்த மகளுக்கு. பிரமாதமாக இருந்தது அற்புதம். அதன் பிறகு என்ன ஆனது அது எல்லாத்தையும் நம்ம அற்புதத்தில் தரிசனம் பண்ணுவோம். அடுத்து சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு தாயாருக்கு உடல்நிலையில் பின்னடைவு, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. பாபாவின் அருளோடு பிரமாதமாக ரெக்கவர் ஆகிடுறாங்க. ஆனால் ஆஸ்பத்திரி பில்லு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மலைப்பை எதிர்கொள்கிறார்கள். பாபா எப்படி அந்த மலைப்பிலிருந்து வெளியேற்றுகிறார் அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி மனோரஞ்சிதம் அவர்களுக்கு மகனுக்கு ஒரு அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி. அந்த ஸ்கின் அலர்ஜியை பிரமாதமாக குணப்படுத்தி கொடுக்கிறார் பாபா. நம்முடைய கோபுரம் டிவியில் வந்த ஒரு நிகழ்வு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா மதுரையை சேர்ந்த சகோதரி மேகலா அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா 2 அற்புதங்கள். ஒன்று, கணவரை குணப்படுத்தி கணவரின் உயிரை காப்பாற்றி, அதுதான் கரெக்டான வார்த்தை, கணவரின் உயிரை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து மகளுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியாவின் உயரிய விருதை வாங்கி கொடுத்த ஒரு அற்புதம் பிரமாதப்படுத்தியிருக்கார். இந்த 2வது அற்புதம் கேட்கும்போது என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ நம்பிக்கை பாபாவின் மீதுங்கிறது பிரமாதமாக ப்ரூவ் பண்ணியிருக்கார் பாபா. இந்த 4 சகோதரிகளின் அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அற்புதத்துக்குள்ளே போயிடலாம். வருகின்ற 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 6ஆம் தேதி புதிய தொடர் ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். அந்த தொடர் அக்கல்கோட் மகராஜுடைய லீலாமிர்தம் பிரமாதமாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ணா சுந்தர் சாய் அண்ணா பிரமாதமாக அதை தொகுத்து வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அன்று அக்கல்கோட் மகராஜ் சுவாமியோட திதி, புண்ணிய திதி. அதனால் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நம்முடைய கோபுரம் டிவியில் சங்கடங்கள் தீர்க்கும் சந்தியாகால பூஜை நான் செய்ய போகிறேன். என்னுடன் சேர்ந்து அத்தனை பேரும் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை லைவான்னு கேட்டால் இல்லை, அடுத்த நாள் தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அதனால் என்னுடன் சேர்ந்து அத்தனை பேரும் அந்த விளக்கு பூஜையை செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் சங்கடங்கள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் துன்பங்கள் துயரங்கள் இருக்கிறதோ, அத்தனை பேரும் இந்த அற்புதமான சங்கடங்களை தீர்க்கும் சந்தியாகால பூஜை செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் ஜெர்மனியை சேர்ந்த சகோதரி விஜய் அவர்களுக்கு. பாபா வந்து அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் சகோதரிக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். நான் என்ன செய்தார் பாபா? சகோதரின் மகளுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசன் மாறுது இல்லைங்களா, கோடை காலத்திலிருந்து குளிர்காலம். அப்படி மாறும்போது ஒரு மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிறார் மகள். சகோதரிக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இல்லைங்களா, தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அம்மாவோ அப்பாவோ துடிச்சு போயிடுவாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பாபாட்ட நேர வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க. அப்போ கோபுரம் டிவியில் இந்த 5 விளக்கு பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. மகளிடம் சொல்கிறாங்க, அம்மா எல்லோரும் 5 விளக்கு பூஜை பண்ணுறாங்க, நீ பண்ணுமா. எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த மகள் கேட்கிற வழியே இல்லை. ஒரு நாள் இரவு அற்புதமாக கனவில் பாபா வந்தார். மகளின் கனவில் வந்து தெளிவாக சொல்கிறார், அம்மா உனக்கு உங்கள் தாய் என்ன சொல்கிறாங்க, 5 விளக்கு பூஜை பண்ண சொல்கிறாங்கல்ல, நாளைக்கே பண்ணது, உனக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா மறைஞ்சிட்டார். சகோதரி மகள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஓடி வந்தாங்க சகோதரிகிட்ட. வந்து, அம்மா நேற்று கனவில் பாபா வந்தார்மா, என்னை 5 விளக்கு பூஜை பண்ண சொல்கிறாரு, ஒரு பெரிய மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நான் இப்போயே மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு, அந்த பிரசாதங்கள் வாங்கிக்கிட்டு, அப்புறம் அந்த விளக்கு நல்லெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து அற்புதமாக டெக்கரேட் பண்ணி பிரமாதமாக 5 நாட்களும் 5 விளக்கு பூஜை முடித்தாச்சு. அன்றைக்கி டாக்டர் செக்கப் இருக்குது, போயிருக்காங்க, சகோதரியும் கூட போயிருக்காங்க.
அன்று டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், அம்மா உனக்கு அலர்ஜி இல்லை, இந்த டெஸ்ட்டில் தான் தெளிவாக தெரியுது, உனக்கு ஆஸ்மா தான் அப்படின்னோடனே சகோதரி அரண்டு போயிட்டாங்க. மீண்டும் நேர பாபாவின் பாதங்கள். பாபா, இந்த விளக்கு பூஜை செய்தால் மாற்றம் வரும்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி ஆஸ்மான்னு சொல்கிறீங்க, டாக்டர்ஸ் இப்போ ட்ரீட்மெண்ட்டை மாற்றிருக்காங்க, என் மகளுக்கு ஒரு பரிபூர்ண குணத்தை கொடுங்க பாபா அப்படின்னாங்க. அன்று இரவு கனவில் பாபா வந்தார், மகளின் கனவில். சகோதரி செய்த 5 விளக்கு பூஜையை காட்டுறார். அப்படியே 2 விளக்குகள் எரியவில்லை, 3 விளக்கு மட்டும் எரியுது. 3 விளக்கிலும் ஜோதி ரூபமாக பாபாவின் தரிசனம். மகள் கையெடுத்து கும்பிட்டாங்க. பாபா, எதற்காக இந்த 3 விளக்கு காட்டுறீங்கன்னு தெரியல எனக்கு, நான் காலையில் அம்மாட்ட கேட்குறேன் நான் அப்படின்னாங்க. கனவு கலைஞ்சிருச்சு. இப்போ காலையில் அம்மாட்ட ஓடி வந்தாங்க சகோதரியின் மகள். அம்மா, நேற்று நைட்டு கனவு, 5 விளக்கு நான் ஏற்றிருக்கேன், 2 விளக்கு எரியல, 3 விளக்கில் ஜோதி ரூபமாக பாபா தரிசனம் கொடுக்குறார், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், உன்னை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு தான் பாபா இனிஷியேட் பண்ணுறாரு, நீ உடனே அதை ஆரம்பின்னாங்க. சகோதரியின் மகள் அடுத்த நாளே பிரமாதமாக பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்கிறாங்க. இப்போ தொடர்ந்து சகோதரி மருந்து சாப்பிட்டுட்டு வராங்க. இப்போ சகோதரி சொல்கிற ஒரு விஷயம், அண்ணா இந்த 2 பூஜைகள் செய்த பிறகு அவள்கிட்ட ஒரு பிரமாதமான மாற்றம் வந்ததுன்னா, இப்போ அலர்ஜி நல்லா குறைஞ்சிருச்சு, இப்போ நல்லா குறைஞ்சி பிரமாதம் ஆயிட்டாவ அப்படின்னாங்க. அதுதான் பாபா பிரமாதமாக காட்டுவார். நம்ம என்ன செய்யணுங்கிறதே நமக்கு கனவில் வந்து காட்டுவார். இது உண்மை. நிறைய பேர் கனவு வச்சு என்கிட்ட பயப்படுறீங்க, ஆனால் கனவில் அது வந்து இது வந்து, எந்த கனவையும் நம்பாதீர்கள். ஏன் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மகான்கள் கனவில் வந்தால்தான் நிச்சயம். ஏன்னா அவங்க மனசு வச்சு தான் வருவாங்க கனவில். மீதி கனவெல்லாம் நம்முடைய ஆழ் மனதின் சிந்தனைகள். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், கனவுகளை பார்த்து பயப்படாதீர்கள். அண்ணா கனவில் அது வந்தது இது வந்தது, எதை பார்த்தும் பயப்படாதீங்க. பாபா கனவில் வந்தால் சத்தியம், மகான்கள் கனவில் வந்தால் சத்தியம். ஏன்னா அது அவங்க மனசு வச்சு நம்ம கனவில் வர்றது இல்லைங்களா. அதனால் சகோதரின் மகளுக்கு உணர்த்தியது போல் நமக்கும் பாபா உணர்த்துவார். நம்ம நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் ஒருத்தர் பாபாவை நம்பினா போதும் தான் பாபா சொல்கிறார். குடும்பத்தில் ஒருத்தர் என்னை வணங்கினால் போதும், நான் அது குடும்பத்தை பாதுகாப்பேன்கிறார். இங்கே அது உதாரணம் சகோதரி தான். விஜய் சகோதரி பாபாவை மனதார வணங்கினார்கள். மகளை வகைப்படுத்தி அந்த பிரமாதம், அந்த நோயிலிருந்து வெளிவர வைத்தார் பாபா. பிரமாதப்படுத்திட்டார். அதுதான் பாபா இல்லைங்களா. இந்த விளக்கு பூஜைகளெல்லாம் நமக்கு ஒரு மாபெரும் பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால்தான் நம்ம சேனலில் வருகின்ற 6ஆம் தேதி அக்கல்கோட் மகாராஜோட திதி தினம் அன்று அற்புதமாக சங்கடங்களை தீர்க்கும் சந்தியாகால பூஜை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விளக்கு பூஜை சொன்னதுனால அது ஞாபகப்படுத்துகிறேன். அது பாருங்கள். அதே போல் அடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம், சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி. ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலையில் பின்னடைவு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், உடனே அட்மிட் பண்ணோன்ட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்ட அடுத்த விஷயம், சார் எவ்வளோ ஆகும்? அம்மா ஒன்றுமே இல்லை, ஒரு 1-1.5 நாள் இருக்க போகிறாங்க ஹாஸ்பிட்டலில், ஒரு 3000 ருபீஸ் கையில் வச்சுக்கோங்க போதும் அப்படின்ட்டாரு. நாங்களும் நம்பி அம்மாவை சேர்த்துட்டோம். நான் இங்கு 2 ஸ்லோகங்களும் நான் படித்து கொண்டே இருந்தேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், ரோக நிவாரண மந்திரம், அது 2யுமே படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நிறைய சகோதரிகள் இப்போ புதுசாக நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இப்போ சொன்ன 2 ஸ்லோகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்ங்கிறது ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம். ரோக நிவாரண மந்திரம்ங்கிறது ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷிரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. இந்த 2 ஸ்லோகங்களையும் மனதார பிரார்த்தனை செய்யும்போது நம்முடைய ரோகங்கள் விலகும்ங்கிறது ஐதீகம். சகோதரி பிரமாதமாக அந்த 2 ஸ்லோகங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா அற்புதமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 3 நாள் ஆகிடுச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு இருக்கோமா, நீங்கள் உங்கள் பில்லு வாங்குங்க, அதை கட்டிவிட்டு நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. சகோதரி போய் கேஷில் போய் பில்லை கலெக்ட் பண்ணுறாங்க. 7000 ருபீஸ் பில்லு. சகோதரிக்கு தூக்கி வாரி போடுது. டாக்டர் 3000 தான் சொன்னார், சகோதரி எங்கேயோ புரட்டி ஒரு 3000 ரூபா வச்சுருக்காங்க. இப்போ 7000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாபா, எனக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள். சகோதரிக்கு அற்புதமாக கோபுரம் டிவி எபிசோடு 1 பாப்பப்பாய் வருது, சகோதரி பார்க்குறாங்க. அதில் இந்த இன்சூரன்ஸ் பற்றி ஒரு எபிசோடு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த எபிசோடு வருது. அப்போ சகோதரிக்கு ஒரு ஞாபகம் வருது, அம்மா ஏதோ ஒரு குழுவில் இருந்தாங்களே, ஏதோ இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னாங்களே, பேங்க்கில் போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போனாங்க.
பேங்க் போய் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி குழுவில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஆமாம் இருக்குமா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், நீங்கள் 4000 rupees கிடைக்குமா. சகோதரி கண்களில் கண்ணீர். சகோதரிக்கு எவ்வளோ தேவை, ஷார்ட்டேஜ் எவ்வளோ, 4000 rupees தான் ஷார்ட்டேஜ். எப்படி காமிச்சார் பாருங்க பாபா. அதுதான் பாபா. அவருக்கு தெரியும் இந்த அமௌண்ட் எங்கேருந்து வரும்னு அவருக்கு தெரியும், எப்படி வர வைக்க வேண்டும்ங்கிறது அவருக்கு தெரியும். சகோதரிக்கு தேவை 4000 ரூபாய், கையில் இருப்பது 3000 ரூபாய். இப்போ பிரமாதமாக ரெண்டுமே கிடச்சிருச்சு. அழகாக பே பண்ணிவிட்டு அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சகோதரி அற்புதமான பிரமாதமான இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட சொன்னாங்க. நம்முடைய தேவைகளை அறிந்து உதவுகின்ற தெய்வம்னு அது பாபா தான். நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் இல்லைங்களா. இதற்கு தேவை என்னன்னு சொல்லியிருக்கேன், நம்பிக்கை, பொறுமை. இது ரெண்டு இருந்துருச்சுன்னா எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி மனோரஞ்சிதம் அவர்கள், சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம். மகனுக்கு ஸ்கின் அலர்ஜி. குழந்தைங்களுக்கு அது இருந்ததுன்னு எவ்வளோ கஷ்டங்கிறது அதை அனுபவித்த குழந்தைங்களுக்கு தான் தெரியும். இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இது ஒரு இடத்துல இல்லை, அங்கங்கே இருக்குது. குழந்தை ரொம்ப சஃபர் ஆகிறான். சகோதரி நேராக பாபாவின் பாதத்தை பிடிச்சாங்க. பாபா, குழந்தை ரொம்ப சஃபர் ஆகிறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் குழந்தை இதுலேருந்து ரெக்கவர் பண்ணுங்கள். நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, இன்றைக்கி கூட டாக்டர்கிட்ட போனேன், ஒரு க்ரீம் கொடுத்துருக்காரு, இது உடம்பெல்லாம் தடவுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பாபா, உங்கள் பாதங்களை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி உட்காந்து கோபுரம் டிவி சகோதரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அற்புதமாக சகோதரி கண்கள் பட்ட அந்த எபிசோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வறட்டு இருமல் இருக்கும். அந்த சகோதரி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பிஞ்ச் உதிய போட்டு 9 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுப்பாங்க. அந்த இருமல் சரியாக போகும்னு ஒரு எபிசோடு நம்ம சொல்லியிருந்தோம். பாபாவுக்கு உடனே ஒரு நன்றியை சொன்னாங்க சகோதரி. பாபா, மிகப்பெரிய நன்றி பாபா, எனக்கு அற்புதமாக ஒரு வைத்தியத்தை காமிச்சிங்க, நான் இப்போ உடனே குழந்தைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி எந்திரிச்சாங்க. நேராக பாபாட்ட வந்தாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதிய போட்டு பாபாவிடம் கை கூப்பி, பாபா நான் இப்போ என் குழந்தைக்கு கொடுக்குறேன், அவனுக்கு இந்த பிரச்சனை இனிமேல் வரவே கூடாது பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக குழந்தைய எழுப்புனாங்க. குழந்தைய உட்கார வச்சு, ராஜா நான் அம்மா வந்து உனக்கு தண்ணி கொடுக்குறேன், 9 முறை பாபாவோட ஸ்லோகம் சொல்கிறேன், நீ 9 முறை இந்த தண்ணியை குடி, உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு அற்புதமாக 9 முறை அந்த உதி கலந்த தண்ணியையும் கொடுத்து சகோதரி 9 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி குழந்தையை படுக்க வைத்தார்கள். காலையில் விடிந்தது. சகோதரி கிச்சனில் இருந்தாங்க. குழந்தை ஃப்ரெஷ்ஷாக வந்தான். எப்போவுமே அவன் மூஞ்சியில் ஒரு தெளிவு இல்லாமல் கலக்கமாக இருப்பான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்தான்னா. எனக்கு விளங்கிருச்சு. நான் உடனே பாபாவுக்கு ஓடி போய் நன்றி சொன்னேன். பாபா, என் குழந்தைய குணமாக்கிட்டீங்க, மிக்க நன்றி அப்படின்னு சொன்னேன். அதுதான் பாபா நமக்கு அற்புதமாக காட்டுவார். நீ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே பிரமாதமாக உணர்த்துவார் இல்லைங்களா. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அற்புதமாக காமிச்சார் இல்லைங்களா. நம்முடைய எபிசோட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையுதுங்கிறதுக்கு இது உதாரணம். இது சகோதரிகள் கோபுரம் டிவி பார்க்கும்போது அது இன்ஸ்பிரேஷன் அமையுது. நான் ஒரு அற்புதம் சொல்லும்போதும் பாபாவிடம் வேண்டிக் கொள்வேன், இது எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு தெரியல பாபா, அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லுவேன். அதுதான் பாபா. பாபாவின் உதி நம் விதியை மாற்றும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இதெல்லாம் அந்த உதி எங்கேருந்து வருது? துனியிலேருந்து வருது இல்லையா. அதற்காகத்தான் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞானசாய் பாபா ஆலயத்தில் துனி பூஜை செய்கிறோம். ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அந்த துனி பூஜை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த துனி பூஜை ஒரு தேர்ஸ்டேவும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். நான் இப்போ பேசி முடித்த உடனே அந்த துனி பூஜை ஒளிபரப்பாகும். எல்லோரும் பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். இது முடிஞ்ச உடனே ஒரு அற்புதமான ஒரு செக்மெண்ட் இருக்குது. மதுரையைச் சேர்ந்த சகோதரி மேகலா அவர்கள் ஒரு பிரமாதமான 2 அற்புதங்களை சொன்னாங்க. என் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த பாபான்னு ஒரு அற்புதம் சொன்னாங்க. மகளுக்கு பிரமாதப்படுத்தியிருக்காருன்னு ஒரு அற்புதம் சொன்னாங்க. அந்த 2 அற்புதத்தையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம துனி பூஜை தரிசனம் செய்வோம். இந்த துனி பூஜை நடைபெறும் போது நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்ள வேண்டியது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போது உலகம் வெப்பமயமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமாக அதை நம்ம உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம். ஏன்னா ஹெவியாக இருக்குது ஹீட்டு. அதிலிருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைப்போம். பாபா தான் நமக்கு பாதுகாப்பாளனாக இருந்து இந்த மாபெரும் இன்னலிலிருந்து நம்மை காப்பாற்றுவாருங்கிறது சத்தியம். வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம்.
नमः अतिपूर्वते एवं गुण सकल विषेतनां निटादामस्यामर्धमानादाः गोपुरं टीवी इति साई भक्त महाजनानां सर्वेषां शककुटुम्बानां क्षेम दैर्य विद्युविधि आयुर् आरोग्यैश्वर्याणाम् अभिवर्ध्यर्थम् अरोगदिडगादिरगाणित्यर्थं धन धान्ये सक्षन्दान सकल सौभाग्यगाणित्यर्थं देहारोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं मनसंकट मनक्लेश निवृत्ति प्राप्त्यर्थं कर्म पितृ चाप व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं ज्ञान साईनाथ महागुरु ज्ञानगुरु परमगुरु परमानंद गुरु परात्पर गुरुवे नमो नमः पादारविन्दयोः सदानां मध्ये करिष्यामः ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तत्त्वातीतं गगनसदृशं तत्त्वमज्ञादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं साईनाथं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि ॐ कां साईनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः कृष्णराम शिव मारुज्यादि रूपाय नमः ॐ शेष सायिने नमः ॐ गोदावरितरश्रीवासिने नमः भक्तकृतावदाय नमः ॐ सर्वकृतवासिने नमः ॐ भूतावासाय नमः भूत भविष्यद्भवर्जिताय नमः कालातीताय नमः ॐ कालाय नमः कालकालाय नमः ॐ कालदर्पदमनाय नमः मृत्युञ्जयाय नमः अमृत्याय नमः मर्दिया वयप्रदाय नमः जीवाधाराय नमः सर्वाधाराय नमः भक्तावन समर्थाय नमः भक्तावन प्रतिज्ञाय नमः मन्नवस्त्रदाय नमः आरोग्य क्षेमदाय नमः धनमाङ्गल्यप्रदाय नमः वृद्धिसिद्धिदाय नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः योगेशमहाय नमः आवत्पान्दवाय नमः मार्गबन्धवे नमः मुक्तिमुक्तिस्वर्गापूर्वदाय नमः प्रियाय नमः प्रीतिवर्धनाय नमः अन्तर्यामिने नमः सच्चिदात्मे नमः आनन्दाय नमः आनन्दाय नमः परमेश्वराय नमः परब्रह्मणे नमः परमात्मे नमः परमसुखदाय नमः परमेश्वराय नमः ज्ञानस्फुरणे नमः जगदम्त्रे नमः भक्तानां मातृदातृपितामगाय नमः भक्तभयप्रदाय नमः भक्तवरादिनाय नमः भक्तानुग्रह कादराय नमः शरणागतवत्सलाय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः गुंसय हृदयदुर्बल्ये पापकर्म वासनाशेखराय नमः गृहधन्दिवेदाय नमः कर्मत्वन्द्रे नमः शुद्धशब्दाय नमः गुणादिगुणात्मने नमः आनन्दकल्याणगुणाय नमः अमित पराक्रमाय नमः जैने नमः दुरुदृढादेव्याय नमः पार्जिताय नमः त्रिलोके सस्कन्धे नमः सख्यरटिदाय नमः स्वरूपशक्तिमूर्तये नमः सर्वचन्द्राय नमः श्लोक्षणाय नमः भगुरुविष्णुमूर्तये नमः चिन्ताय नमः अरुभाव्यक्ताय नमः सूक्ष्माय नमः सर्वान्तर्यामिने नमः मनोवागतीताय नमः प्रेममूर्तये नमः शुलभदुर्लभाय नमः सखाय सखाय नमः अनादनादिनबन्धवे नमः दुर्लभारकशुकर्मणे नमः पुण्यश्रवणकीर्तनाय रमणाय नमः अर्पुतानन्द्रे नमः प्रपन्नार्तिकराय नमः संसार सर्वदुःखक्षयकरा सर्वदुर्मा सर्वान्तर्वे सर्वमङ्गलकरा सर्वाभीष्टफलप्रदा समरसन्मार्ग स्थापनाय नमः समर्थ सच्चिदानन्द सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवार्गविवन्दना मृत्योर्मुक्षीयममृतात् श्रवणाय कुर्महे समेकामहङ्कामुकामाजमख्यं कामेश्वरोगै श्रवणो ददातु वेराज वै श्रवणाय महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओम श्री अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஞான சாய்நாத பரிபூரண ஆசீர்வாதம். அற்புதமாக பாபாவின் துணி பூஜை தரிசனம் பண்ணோம். ஞானசாய் பாபா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். மதுரையைச் சேர்ந்த சகோதரி மேகலா அவர்கள் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான சகோதரி நம்மள்ட்ட 2 அற்புதங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று, கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதம், மகளுக்கு ஒரு பிரமாதமான ஒரு விருதை பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதம். இந்த 2 அற்புதங்களையும் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வாங்க இப்போ நம்ம 2யுமே தரிசனம் பண்ணுவோம். முதலில் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த பாபா, அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். சகோதரின் கணவர், அவருக்கு திடீர்னு ஒரு உடலில் ஒரு பின்னடைவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் ஒரு கட்டி, தொப்புளுக்கு கரெக்டாக பின்னாடி அந்த பெரிய கட்டி இருக்குது. இப்போ டாக்டர்ஸ்கிட்ட கூப்பிட்டு போனாங்க சகோதரி. அங்கே போனால் டாக்டர்கள் தலையில் ஒரு இடியை தூக்கி போட்டாங்க. இது கேன்சர் கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ட்டாங்க. ஒரு டெஸ்ட்டாக எடுக்கிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஒரு டெஸ்ட்லேயும் இருக்குங்கிற மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கு. சகோதரி நேராக பாபாட்ட தான் போயிட்டாங்க.
ஏன்னா சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். நேராக பாபாட்ட போய் பாபாவின் பாதங்களில் சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி, பாபா என் கணவருக்கு எதுவுமே வரக்கூடாது, இப்போ நான் இன்னொரு பெரிய டெஸ்ட்டுக்காக சென்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் பிரமாதமாக பண்ணி கொடுங்க பாபா, நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு அங்கேருந்து சென்னை கூப்பிட்டு வந்தாங்க. சென்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த டெஸ்ட்டில் தான் தெரியும், இந்த டெஸ்ட்டு ஃபைனல் டெஸ்ட், இதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சொன்னாங்க. சகோதரி பாபாவின் பிரார்த்தனை கைவிடவே இல்லை. இந்த நாமங்கள் சொன்னால் பாபா அற்புதம் நிகழ்த்துவார், அதான் உண்மை. சகோதரி சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், இது போல் பாபாவின் நாமங்களை உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். இந்த டெஸ்ட்டு எடுத்தாச்சு. இப்போ டெஸ்ட்டு ரிசல்ட் வருது. சகோதரி பாபாவை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. டெஸ்ட்டு ரிசல்ட்டு பாபா அற்புதப்படுத்தினார். அந்த கொடிய நோய் கிருமி இல்லைங்கிறது தான் அந்த ப்ரூஃப் கொடுத்தார். சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க பாபாவுக்கு. ஆனால் இன்னி வரைக்கும் என் கணவர் பிரமாதமாக இருக்காருன்னா பாபா வந்து என் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். அது வரைக்கும் பண்ண டெஸ்ட்லெல்லாம் கூட இருக்குது ட்ரேஸ்னே வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஃபைனல் டெஸ்ட்டில் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சகோதரிக்கு இந்த அற்புதத்தை செய்து பாபா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது ஒரு அற்புதம். அப்படின்னா அடுத்த சகோதரி சொன்ன அற்புதம் பிரமாதமான அற்புதம். இவருடைய மகளுக்கு ஸ்போர்ட்ஸில் உயரிய விருது, ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவார்டை வாங்கி கொடுத்துருக்கார் பாபா. அது என்ன அற்புதம், அது நம்ம தரிசனம் செய்வோம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு நான் அற்புதத்துக்குள்ளே போகிறேன். ஏன்னா இந்த நிகழ்வுக்கும் இந்த அற்புதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. சகோதரி ஆண்டாள்புரத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போகிறாங்க. மதுரையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த பிரிட்ஜுக்கிட்டே இருக்குது. அற்புதமாக ஒரு பாபா பிரமாதமாக இருப்பார். அந்த பாபாவை தரிசனம் பண்ணாங்க. திரும்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா மழை வந்துருச்சு. ஓரமாக நிற்கிறாங்க. பார்த்தா கீழே ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்குது. என்னடா அது ஏதோ விக்கிரகம் மாதிரி இருக்குன்ட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. பாபா தான். யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, கீழே விழுந்துருச்சா இல்லை கீழே போட்டாங்களான்னு தெரியல. சகோதரி பதறி போய் எடுத்தாங்க பாபாவை. பாபா ரொம்ப அழகாக அம்சமாக இருந்தார். பாபா உடனே அந்த மழை நீர்லேயே ஃபுல்லாக கழுவிட்டு, பாபா நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாபா உங்களை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் பாபாவை. அற்புதம் அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் செய்து பாபாவை வீட்டில் வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த பாபா சகோதரன் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த பாபா என்ன அற்புதம் செய்ய போகிறார், அதுதான் இப்போ நமக்கு அற்புதம். நம்ம சகோதரியின் மகள்னு சொன்னேன், பால் பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக கிளம்புறாங்க. ஒரு டீமாக கிளம்புறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே பிரமாதமாக அதை விளையாடுவாங்க. இப்போ காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களோட தலைமையில் தான் பீகாருக்கு ஒரு டீம் போகுது. நம்ம தமிழ்நாடு சார்பாக போகிறாங்க. இப்போது சகோதரி அந்த குழந்தைய கூப்பிட்டாங்க. அவங்க பேர் ஷமிதான்னு பேர். அம்மா இங்கே வா அப்படின்னாங்க. கிட்ட வந்தாங்க. பாபாட்ட நெல்லுன்னாங்க. பாபாக்கிட்டேருந்து ஒரு 5 உதி பாக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. நீ கூட வச்சுக்கோ. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியாது, இல்லை பாபா உணர்த்திருக்காரான்னு எனக்கு தெரில. அந்த பாபாவை, அந்த கீழே கடந்து எடுத்தாங்க இல்லையா, அந்த பாபாவை எடுத்தாங்க. பாபா நீங்கள் குழந்தையோட போங்க, அவளுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கணும், அந்த ஸ்டார் ஆஃப் இந்தியா அவார்டை நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பாபாவை குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா எங்கூட பாபா அனுப்புகிறீங்க, நான் வெற்றியோடு தான் வருவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பி அங்கே மேட்சுக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் பயங்கர டஃப் டீம் எதிர்க்க இருக்கிறதெல்லாம் ஒரு டீமாக ஜெயிச்சு தள்ளுறாங்க எல்லாம். ஏன்னா கூட இருக்கிறது யார், பாபா இல்லையா இருக்கார் இல்லையா, பிரமாதப்படுத்துகிறாங்க. ஒரு டீமாக ஜெயிச்சுட்டு வராங்க. லாஸ்ட்டாக செமிஃபைனல். அதுக்கு முந்தின நாள் இரவு சகோதரியின் மகள் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. உதி பேக்கெட் எடுத்தாங்க. உதி எடுத்து கையில் காலிலெல்லாம் தடவிக்கிட்டாங்க. பாபாவுக்கும் தடவினாங்க. தடவிட்டு, பாபா நாளைக்கு எங்கள் பிளேயர்ஸ் கூட எல்லாம் நீங்கள் இருக்கணும், நாங்கள் வெற்றி வாகை சூடணும், அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலை எந்திரிச்சாங்க. மீண்டும் உதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க, வாயில் போட்டுக்கிட்டாங்க. கிரவுண்டுக்கு போனாங்க. சகோதரியின் மகள் சொன்ன விஷயம், ஒரு தனி தெம்போடு விளையாடினேன் நான் அப்படிங்கிறாங்க. பாபா இருக்கிறதுனால நான் தனி தெம்போடு விளையாடுறேன். நாங்கள் செமிஃபைனல்ஸில் பிரமாதமாக ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்துட்டோம். ஃபைனல்ஸ்லேயும் ஒரு பயங்கரமான டஃப் டீமோடு தான் எங்களோட கேம் இருந்தது. தமிழ்நாடா அந்த ஸ்டேட்டா, இதுதான் பிரச்சனை. அங்கே ஃபைனல்ஸுக்கு கிளம்பும்போதும் நான் நேராக பாபாட்ட வந்தேன். பாபா நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதி எடுத்தேன், நெத்தியில் வச்சுக்கிட்டேன், வாயிலையும் போட்டுக்கிட்டேன், கிரவுண்டில் இறங்கினேன். பிரமாதமாக ஜெயித்தோம். நாங்கள் தமிழ்நாடு டீம் ஃபைனல் வரைக்கும் வந்து பிரமாதமாக கப்பு ஜெயிச்சிட்டோம். நாங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கப்பு தான் சகோதரி பிரமாதமாக வாங்கினாங்க. இதற்கு அப்புறம் தான் பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். இப்போ இந்த டோர்னமெண்ட் விளையாடுறவங்களுக்கு ஸ்டார் ஆஃப் இந்தியான்னு ஒரு விருது கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு தானே கொடுப்பாங்க இல்லையா.
எத்தனை ஸ்டேட் விளையாண்டாங்க இல்லையா, பிரமாதமாக யாராரும் விளையாண்டுருக்காங்க, எல்லாம் விளையாண்டுருக்காங்க. சகோதரி மகளிர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸ்டார் ஆஃப் இந்தியா அவார்டு யார் கொடுக்க போகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வருது. மதுரையைச் சேர்ந்த ஷமிதா ஸ்ரீன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே சகோதரி மகளின் கண்களில் கண்ணீர் அப்படியே ஓடி போய் அந்த அவார்டை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், அந்த சர்டிஃபிகேட் காட்டுறேன். அதில் ஒரு அற்புதம் இருக்குது. யார் கவனித்து பார்க்குறீங்கன்னு பாருங்கள். பக்கத்தில் சாயின்னு இருக்குது பாருங்கள். அது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட லோகோ தான். ஆனால் சாயின்னு வந்திருக்கு பாருங்கள், அதுதான் பாபா. நான் சர்டிஃபிகேட்லேயும் இருப்பேன்னு வந்து உட்காந்துட்டார், ஜம்முன சர்டிஃபிகேட்லேயும். சகோதரி அற்புதமாக இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், உங்கள் பொண்ணை விட்டே என்கிட்ட சொல்ல விடுங்களேன்னு சொன்னேன். அந்த அற்புதத்தை அந்த குழந்தை பிரமாதமாக சொன்னான். அவள் சொல்ல 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 அப்படியே புல்லரிச்சு போச்சு எனக்கு. ஏன்னா அவள் எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த உதியை யூஸ் பண்ணியிருக்கா, பாபாவை வணங்கியிருக்கிறாள் இல்லைங்களா. இது எதற்காக பாபா சொல்ல வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஸ்போர்ட்ஸுக்கு வரணும்னு நிறைய குழந்தைங்க ஆசைப்பட்றீங்க. நிறைய தாய்மார்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சகோதரி மேகலா செய்தது போல் பாபாவை துணைக்கு அனுப்பி வையுங்கள். அவங்க எங்கே போனாலும் சரி உதவி கொடுத்து அனுப்புங்க. பாபா கூடயே போவார், வெற்றியை பரிசாக கொடுப்பார். நிச்சயம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். சகோதரிக்கு நடந்த மாதிரி உங்கள் அத்தனை பேருக்கும் நடக்கும். 4 அற்புதம், பிரமாதமான அற்புதம் இல்லை, ஒரு அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் நமக்கு பாபா கொடுத்துக்கிட்டு இருக்கார். நமக்கு ஒரு அற்புதம் நிகழும் போதும் எனக்கு இது யாருக்கும் இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுங்கிறது என்னுடைய உள்ளுணர்வை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த எபிசோட்லேயே 2 பேர் நடந்தது இல்லையா. பாருங்கள், அந்த ஜம்மனை சேர்ந்த விஜய் சகோதரிக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்கள். கனவில் வந்து மகளை 5 விளக்கு பூஜை செய்ய சொன்னார், பிரம்மமுகூர்த்த பூஜை செய்ய சொன்னார். அந்த இன்னல்லேருந்து அவளை வெளிக்கொணர்ந்தார். அடுத்து சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு ஷார்ட்டேஜே 4000 ரூபா தான், பிரமாதமாக பெற்றுக் கொடுத்தார். அடுத்து அந்த பொள்ளாச்சி சகோதரிக்கு மகனுக்கு ஒரு அலர்ஜி ப்ராப்ளம், அற்புதமாக கோபுரம் டிவி எபிசோடு காட்டுறாரு, இதை பண்ணு குழந்தைக்கு சரியாக போயிடும், பிரமாதமாக கியூர் பண்ணுறார். அடுத்து மேகலா சகோதரிக்கு 2 அற்புதங்களும் பிரமாதம், அமர்க்களப்படுத்திட்டார். கணவரின் உயிரை காப்பாற்றிய ஒரு அற்புதம், மகளுக்கு உயரிய விருதை பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதம். உண்மையிலே பிரமாதம். அதுதான் பாபா. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பினார்கள். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம வெற்றி பாதை தான், நம்ம அப்படி வீர நடை போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் பாபா. அடுத்த எபிசோட் பாருங்கள், பிரமாதப்படுத்தியிருக்கார். ஒரு சகோதரி வாடகை வீட்டில் இருக்காங்க, லீஸ் முடிய போது காலி பண்ண சொல்லிட்டாங்க. பாபா எனக்கு சொந்த வீடு கொடுங்கள் பாபா. என்ன பண்ணார் பாபா, அமர்க்களப்படுத்திட்டார். சகோதரி கண்ணீரோடு நம்மள்ட்ட அந்த அற்புதத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அற்புதம் எதற்காக சொல்ல வைக்கிறார், நிறைய சகோதரிகளுக்கு சொந்த வீடு கொடுக்க போகிறார் பாபா. அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை நம்மள்ட்ட சொல்ல வச்சுருக்கார். அடுத்த எபிசோடில் அது சொல்ல போகிறோம். நம்ம இப்போலாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போவும் ஸ்லோகம் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.